தமிழ்நாட்டிலே இங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானின் பெயர் வேறு எங்கும் இல்லை என்றால் நம்ப முடிகிறதா? அதிலும் எங்கும் கண்டிராத நிகழ்வாக வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள மூலவராக ஈஸ்வரன் இருப்பது இங்கு மட்டும்தான். 4 அங்குல உயரமே உள்ள அதிசய சிவலிங்கம். பானை மூடப் பயன்படும் மூடியை கவிழ்த்தது போல் இங்கு மட்டும்தான் காட்சியளிக்கிறார். மேலும் இந்த கோவில் இராமாயணத்தோடு தொடர்புடையது என்ற செய்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அவ்வாறு இருக்க காரணம் என்னவென்றால், வால்மீகி முனிவரும் பகவான் ராமனின் மகன்களான லவன், குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. எங்கும் கண்டிராத நந்தி பகவான் மூக்கநாங்கையருடன் இருக்கும் அதிசய ஆலயமாக காணப்படுகிறது. இந்த கோவில் வந்து வழிபட்டால் பித்து தோஷம் மற்றும் மோட்சம் நீக்கும் தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தை ஆதிபிரதோஷத்தலம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட கோவிலின் அதிசயங்களை இந்த வீடியோவில் காணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து ராவணனுடன் போரிட்டு வெற்றி அடைந்து சீதையை மீட்டுக்கொண்டு அயோத்தி திரும்பினார். அதனைத் தொடர்ந்து பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. வனவாசம் முடிந்து வந்த ராமர் குடிமக்களில் ஒருவனின் அவதூறான பேச்சைக் கேட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சீதையை அழைத்துச் சென்று காட்டுக்குள் விட்டு வருமாறு லட்சுமணருக்கு ராமர் உத்தரவிட்டார். அதை ஏற்று லட்சுமணர் சீதையை அழைத்து வந்தார். அந்த காலகட்டத்தில் இப்போதைய கோயம்பேடு, தர்ப்பைப் புற்கள், மாமரங்கள், பலாமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. சீதையை அங்கு விட்டுவிட்டு லட்சுமணர் சென்று விட்டார். வால்மீகியின் ஆசிரமம் தற்போதைய கோயம்பேடு பகுதியில் அமைந்து இருந்தது. வனவாசத்தின் போது சீதை இங்குதான் வாழ்ந்து வந்தார். சீதாதேவி இங்கு லவா மற்றும் குஷாவை பெற்றெடுத்தார். லவன் மற்றும் குசன் இருவரும் எல்லாவித பயிற்சிகளையும் கற்று சிறந்த வீரர்களாக தேர்ச்சி பெற்றனர். இந்த நிலையில் அயோத்தியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்தைப் போக்க ராமர் அசுமேத யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார். இதற்காக யாகக் குதிரை ஒன்றை நாடெங்கும் உலா செல்ல அனுப்பினார். ராமர் அனுப்பிய குதிரை என்பதால் எல்லா நாட்டு மன்னர்களும் அதற்கு மரியாதை செய்து அனுப்பி வைத்தனர். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்த அந்த குதிரையை லவன் மற்றும் குசன் இருவரும் சேர்ந்து கட்டிப் போட்டனர். அதனால்தான் இந்த இடம் கோயம்பேடு என்று அழைக்கப்படுகிறது. கோ என்றால் அரசன், அயம் என்றால் குதிரை, பேடு என்றால் கட்டுதல் என்று பொருள். இதை அறிந்ததும் படைவீரர்களுடன் லட்சுமணன் அங்கு விரைந்தார். லக்ஷ்மணனை லவன், குசன் இருவரும் போரிட்டு தோற்கடித்து விரட்டியெடுத்தனர். இதனால் வெகுண்டெழுந்த ராமர் தானே நேரடியாக போர்க்களத்துக்கு வந்தார். அவருடனும் சிறுவாபுரி என்னுமிடத்தில் லவன், குசன் இருவரும் போரிட்டனர். அப்போது வால்மீகி விரைந்து வந்து, நீங்கள் போரிடுவது உங்கள் தந்தையுடன்தான் என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த லவன், குசன் இருவரும், எங்கள் தந்தையுடன் சண்டையிட்ட தோஷம் நீங்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று வால்மீகியிடம் கேட்டனர். அதற்கு வால்மீகி முனிவர் சிவலிங்கம் ஒன்றை சபித்து அதற்கு பூஜை செய்து வழிபட்டால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றார். அதன்படி லவன், குசன் இருவரும் குதிரையை கட்டிப்போட்ட இடத்தில் சிவலிங்கம் ஒன்றை நிறுவினார்கள். தங்கள் உயரத்துக்கு ஏற்ப உயரம் குறைந்த லிங்கத்தை அவர்கள் நிறுவி வழிபட்டனர். இதனால் அவர்களது தோஷம் நீங்கியது. அவர்கள் வழிபட்ட லிங்கத்துக்கு குசலபுரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. பின்னாளில் லிங்கம் மண்ணில் மூடியது. குலோத்துங்க சோழன் மன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்றபோது சக்கரம் சிவலிங்கம் மீது ஏறி இரத்தம் கசிந்து வெளிப்பட்டது. அதனைக் கண்டு பயந்த சோழ மன்னன் பூமிக்கடியில் லிங்கம் இருந்ததைக் கண்டு தான் செய்த தவறுக்கு சிவபெருமானை போற்றும் வகையில் அந்த இடத்தில் கோவில் எழுப்பினான். தேர்ச்சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பாணம் பாதி புதைந்து விட்டது. எனவே இங்கு சிவன் குறுகியவராக, குள்ளமானவராக காட்சி தருகிறார். இதனால் சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது. குசலவம் என்றால் குள்ளம் என்றும் பொருள் உண்டு. இதன் அடிப்படையில் இவர் குசலபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாகவும் வரலாறு கூறுகிறது. கோவில் சிறப்புகள். இக்கோவில் 12ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் காலத்தைச் சேர்ந்தது. குலோத்துங்க சோழன் 12ஆம் நூற்றாண்டில் ஆட்சியில் விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள், கோவிலுக்கு செய்யப்பட்ட பல்வேறு பங்களிப்புகள் இங்கு காணப்படுகிறது. ராஜகோபுரத்திற்கு முன் ஒரு 16 கால் மண்டபம் உள்ளது. அதன் தூண்களில் இராமாயணக் காட்சிகள் விளக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. அம்பாள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சமாக உள்ளது. இம்மண்டபத்தில் சரபேஸ்வரர் ஒரு தூணில் காட்சி தருகிறார். அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ராகு காலத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது.
இத்தூணில் நிறைய சுவாமிகளின் சிற்பங்கள் மிக நேர்த்தியாக வடித்துள்ளார்கள். ராஜகோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தி பெருமானை தரிசிக்கலாம். அர்த்த மண்டபத்தில் விநாயகர் பெருமான் அருள் பாலிக்கிறார். கோவிலின் பிரதான அர்த்த மண்டபம் 40 தூண்களுடன் பிரமாண்டமாக அமைந்துள்ளது. அதில்தான் குசலபுரீஸ்வரர் என்கிற குறுங்காலீஸ்வரர் சுவாமி சன்னதியும் அறம் வளர்த்த நாயகி எனப்படும் தர்மசம்பர்த்தினி அம்பாள் சன்னதியும் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ளன. கோவில் நந்தவனத்தில் 2 வில்வ மரங்களுக்கு இடையே வேப்ப மரம் ஒன்று பிணைந்து இணைந்து நிற்கின்றது. அரிய அமைப்பிலான இந்த விருட்சங்களை வழிபடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். மூலவர் குறுங்காலீஸ்வரர் என்றும் குசலபுரீஸ்வரர் அழைக்கப்படுகிறார். அம்பாள் தர்மசம்பர்த்தினி மற்றும் அறம் வளர்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்தியாவிலேயே சிவனும் அவரது துணைவியரும் வடக்கு நோக்கியிருக்கும் ஒரே சிவன் கோவில் இதுவாகும். தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் இருக்கிறார். இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். அது இங்கு மட்டும் தான் காண முடிகிறது. காசி புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கும் வடதிசையை நோக்கி குறுங்காலீஸ்வரர் வீற்றிருப்பதால் இந்தத் தலம் காசிக்கு இணையான தலம் என்ற பெருமை உடையது. குறுங்காலீஸ்வரரைத் தரிசித்தால் 1000 பிரதோஷ தரிசனம் செய்த பலனும், ஒரு சனி பிரதோஷ தரிசனம் செய்தால் கோடி பிரதோஷ தரிசன பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். 7 குதிரைகள் வரையப்பட்ட தேரில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பதைக் காணலாம். மேலும் அவரது துணைவிகளான உஷா மற்றும் பிரத்யுஷாவுடன் அவரைக் காணலாம். ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த சூரிய பகவான் சந்நிதியை சுற்றி நவக்கிரக பிரகாரம் உள்ளது. இக்கோவிலில் 2 நந்தி பகவான் உள்ளனர். ஒன்று அதிகார நந்தி, மற்றொன்று பிரதோஷ நந்தி. நந்தி பகவானின் மூக்கநான்கு குத்தியிருப்பதைக் காணக்கூடிய ஒரே ஆலயம் இதுவே. அதிகார நந்தி ஒரு பொதுவான நந்தியின் முகத்தைக் கொண்டுள்ளது மற்றும் அவரது உடலின் மற்ற பகுதிகள் மனித வடிவத்தில் காணப்படுகின்றன. இக்கோவிலில் பிரம்மா, சண்டிகேஸ்வரர், 63 நாயன்மார்கள், காலபைரவர், கபால பைரவர், வீரபத்ரர், ஞானோபதேச தட்சிணாமூர்த்தி, 4வர், மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்க்கை, அகஸ்தீஸ்வரர், சுப்பிரமணியர், லிங்கோத்பவர், சாஸ்தா, லட்சுமி சன்னதிகள் உள்ளன. தேவதாஸ், விஸ்வநாதர், விசாலாட்சி, அண்ணாமலையார், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் சோமாஸ்கந்தமூர்த்தி லவகுசா இங்கு வழிபட்டதால் பித்ரு தோஷம் நீங்கியதாக நம்பப்படுகிறது. எனவே இக்கோவில் பித்ரு தோஷ பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு சித்திரை பிரம்மோற்சவம், ஆருத்ரா தரிசனம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ராமரின் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு சிவபெருமான் காரணமாக இருந்ததால் இந்த கோவில் குடும்ப ஒற்றுமைக்கான கோவில் என்று பெயர் பெற்றது. மேலும் இந்த தலத்தில் சுவாமி சிவனாருக்கு வலது பக்கத்தில் அம்பாள் திருக்காட்சி தருவதால் கல்யாண வரம் தரும் திருத்தலம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். இந்தக் கோயிலின் சிறப்பினைக் கூறும் வகையில் ஒரு பாடல் கர்ண பரம்பரையாக கூறப்படுகிறது. கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை, குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை, வடக்கு பார்த்த சிவனும் இல்லை, மடக்கு போன்ற லிங்கமும் இல்லை. கோயம்பேடு எனும் பெயரில் இந்த ஒரு ஊர் மட்டுமே இருக்கிறது. இங்கிருக்கும் லிங்கத்தைப் போன்ற 4 அங்குல லிங்கத்தை வேறு எங்கும் காண முடியாது. இங்கு மட்டுமே சிவபெருமான் வடக்கு நோக்கிக் காட்சியளிக்கிறார். அதே போன்று குறுங்காலீஸ்வரர் எனும் பெயரில் சிவபெருமான் இங்கு மட்டுமே அருள் புரிகிறார். இதைத்தான் மேற்கண்ட பாடல் விளக்குகிறது. கோவில் நேரம் காலை 5:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். இங்கு மூலவராக குசலபுரீஸ்வரர் என்னும் குறுங்காலீஸ்வரர், அம்மையராக தர்மசம்பர்த்தினி, அறம் வளர்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் கோவில் கொண்டுள்ளது. தலவிருட்சமாக பலாமரம் உள்ளது. தீர்த்த நீராக குசலவ தீர்த்தம் உள்ளது. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.